எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். யங்கான ஏஜ்ல இருக்கிறீங்க, டீனேஜா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க லைஃப்ல டீனேஜ் ஸ்டேஜ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள லைஃப்ல அவாய்ட் பண்றது கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ராப்ளங்கள நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேவா? உங்கள நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். டீனேஜ் மட்டும் இல்ல, இது பெரியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. முக்கியமா டீனேஜ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யாரையுமே கண்ண மூடிக்கிட்டு நம்பக்கூடாது. ஓகேவா? ஏன்னா, நம்மகிட்ட பேச வருகிறவங்க, பழகுறவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்னு ஆராய்ஞ்சு ரொம்ப ஒரு அறிவுபூர்வமா யோசிக்கிறதுக்குள்ள ஒரு தன்மை டீனேஜ் ஸ்டேஜ்ல அந்த அளவு இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது. ஓகேவா? ஏதாவது ஒரு சிலருக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்காது. ரொம்ப ஏமாறுகிறவங்களா இருப்பாங்க. அதாவது சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைப்பாங்க. வீட்ல தன்னோட பிரதர் ஆகட்டும், சிஸ்டர் ஆகட்டும் எல்லாரும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, வெளியே உள்ளவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. நம்மளும் ரொம்ப டீப்பா அவங்க கிட்ட பழகி பர்சனலான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அது மாதிரி இருக்கவே செய்யாதீங்க. எல்லாருமே நம்பிக்கைக்குரியவங்க கிடையாது. ஏதாவது ஒரு சிலர் இருக்கலாம். 10க்கு 9% பார்த்தீங்கன்னா ஃபேக்கா இருப்பாங்க. 1% தான் கரெக்டா இருப்பாங்க. அந்த கரெக்டா உள்ளவங்கள நீங்க கண்டுபிடிச்சு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒருத்தங்க கூட மெயின்டைன் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். டக்குன்னு சடனா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா நல்ல ஒரு முடிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? யாரையுமே ஃபுல்லா அப்படியே நம்பி, அவங்க கிட்ட ஃபுல்லா உங்களையே நீங்க இழக்கிறது மாதிரி உள்ள சூழ்நிலைய உருவாக்காதீங்க. 2வது, உங்களோட லைஃப்ல ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, போலியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு நீங்க மாறிறது நல்லது. அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, போலியான நண்பர்கள் அப்படின்னு உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுது அப்படின்னா, அவங்க கூடயே நீங்க பரவால்ல, நம்ம சும்மா அப்படியே இருந்துக்கிட்டு போகட்டும். ஃப்ரெண்டு தானே, ஃபேக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கூடயே வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே அது ஆபத்தா முடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்குது. ஃபேக்கா உள்ளவங்க அவங்கள காப்பாத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள பகடைக்காயா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க நினைப்பீங்க, நம்ம இந்த விஷயத்த வச்சு பேசலையே, இந்த விஷயம் நம்ம செய்யவே இல்லையே, நம்ம பேர் எப்படி இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். கூட ஃபேக்கா ஒருத்தங்கள வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்க. அதனால ஃபேக்கா யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரியுது அப்படின்னா, அவங்க கிட்ட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை, ரிலேஷன்ஷிப்பை விடுகிறது நல்லது. 3வது, டீனேஜ் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே காமனா லவ் வரும். ஓகேவா? அந்த லவ் சீக்கிரமா நீங்க ஸ்கூல் படிக்கிற நேரம், இல்ல காலேஜ் படிக்கிற நேரம், லவ்வுன்னு உள்ள அந்த ஒரு வலையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சருக்குள்ளதை யோசிக்காம போயிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு லவ் வந்துருச்சு, ஒரு காலேஜ் படிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த லவ்ல அப்படியே மூழ்கி போய் மேரேஜ்ன்னு உள்ள இடத்துக்கு போகாதீங்க. ஃபியூச்சர்ன்னு உள்ளதை பற்றி யோசிங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஜாப்ல நீங்க போனதுக்கு அப்புறமா லைஃப்ல யார் இல்லாம இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த கால்ல நிக்க முடியும் அப்படின்னு உள்ள எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க மேரேஜ் பண்றது நல்லது. சின்ன வயசுலயே லவ் பண்ணி, சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணி, சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்றது, இது மாதிரி எல்லாம் இருக்கிறத விட ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா மேரேஜ் பண்றது நல்லது. லைஃப்ல எப்போதுமே ஒரு பொசிஷன் வேணும். ஓகேவா? அந்த டீனேஜ் ஸ்டேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் என்ன அட்வைஸ் சொன்னாலும் பிடிக்காது. ஓகேவா? அதாவது இப்ப நீ பண்ற தப்பு அப்படின்னு யாராவது சொன்னா கூட அவங்க நமக்கு எதிரியா தான் தெரிவாங்களே தவிர, நம்மளோட நல்லதுக்கு சொல்றாங்க அப்படின்னு தோணுகிறதே கிடையாது. சப்போஸ் நீங்க லவ்ல உறுதியா இருந்தீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நல்ல ஒரு பொசிஷன்ல போங்க. லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும்னு நினைங்க. நல்ல ஒரு ஜாப்ல போனதுக்கு அப்புறமா, சொந்த கால்ல நின்னதுக்கு அப்புறமா நீங்க மேரேஜ் பண்ணி உங்களோட லவ் லைஃப்பை சக்சஸ்ஃபுல்லா மேரேஜுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். 4வது பார்த்தீங்கன்னா, டீனேஜ் வயசுல இமேஜினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப அதிகமா கற்பனை வளர்த்துப்போம், ஆசைகளை வளர்த்துப்போம். அது மாதிரி இருக்கவே கூடாது. ஓகேவா? எது ரியலோ, எது ரியாலிட்டியோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழ கற்றுக்கணும். பொய்யான ஒரு இமேஜினேஷன் லைஃப்ல வாழ்ந்தீங்க அப்படின்னா, நம்ம நினைக்காதது, நம்ம பார்க்காத விஷயங்கள், ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசாத விஷயங்கள், இது மாதிரி நிறைய ஒரு இமேஜினேஷன்ல நம்மளோட மைண்டை அப்படியே உள்ளாடி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல ரியலான லைஃப் எது அப்படின்னு உள்ளதை மறந்து இமேஜினேஷன் லைஃப்லேயே
போய் விழுந்துடுவோம். ஓகேவா? எப்போதுமே ஸ்டெடியாக இருங்க. இமேஜினேஷன் லைஃப்பில் வாழ்கிறத விட ரியலான ட்ரூத்தான லைஃப்பில் வாழ்கிறதுக்கு பழக்கிக்கிங்க உங்களை. 5வது பார்த்தீங்கன்னா, டீனேஜில் இப்போ நீங்கள் பார்க்குற நேரம் தெரியும், யாரை பார்த்தாலும் செல்ஃபி. எப்போ பார்த்தாலும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, எந்த ஒரு காஸ்டியூம் போட்டாலும், இல்லை எந்த ஒரு மேக்கப் போட்டாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி. ஓகேவா? ஆனால் செல்ஃபி எடுக்கிற தப்பு கிடையாது. எத்தனை வேணானாலும் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஒரு ஃப்ரெண்டை நம்பி, ஒருத்தங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புறது, உங்களோட பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுறது, ஃபோட்டோ மூலமாக இல்லை வீடியோஸ் மூலமாக பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா? அது மாதிரி செய்யவே செய்யாதுங்க. யாராவது ரொம்ப நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து இது மாதிரி பர்சனலாக உள்ள ஃபோட்டோ வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க ஃபேக்கான பர்சன்னு முடிவு பண்ணிடுங்க. அவங்கள விட்டு மாறுகிறது நல்லது. அதையும் மீறி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும். அதனால இந்த 5 விஷயங்களையும் அவாய்ட் செஞ்சுக்கோங்க. டீனேஜ் லைஃப்னு சொல்கிறது பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிறது. ஓகேவா? கலர்ஃபுல்லான ஒரு லைஃபு. அந்த கலர்ஃபுல்லான லைஃப்பை கரெக்டாக வாழ்ந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் எப்போதுமே ஹாப்பியாக இருக்க முடியும். அதனால கவனமாக இருங்க. உங்களோட வாழ்க்கைன்னு சொல்கிறது உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு வண்ணம் பூசுறதா இருக்கட்டும், அதுக்கு பொலிவை கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த வாழ்க்கையை காத்துக்கொள்வது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தவங்க கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் மறக்க வேண்டியதாக இருக்கும். அதனால உங்களோட லைஃப்பை நீங்கள் காத்துக்கங்க. உங்கள் லைஃப் உங்களோடது.